வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு நம்ம பிளாஸ்ட் திரைப்படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போறோம். என்னடா இந்த நேரத்துல வெறும் குற்றம் சம்பவங்களா அரங்கேறிக்கிட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றம் நிறைய நடந்துட்டு இருக்கு, அதை விட்டுட்டு இதை பேசி நினைக்கலாம் நீங்க. இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது, சரி ஓகே இதில் ஏதோ நல்ல விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் போனேன். அதே மாதிரி படமும் நல்ல கருத்தான உருத்தான படமாக இருக்குது. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான வளர்ப்பு பேரண்டிங் வந்துட்டு எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. தாய் தந்தை 2 பேருமே பார்த்தீங்கன்னா கராத்தே தெரிஞ்சவங்க. அந்த மாதிரி தந்தை இவர் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா கராத்தே மாஸ்டராக இருக்காரு. தன் மகளை வந்து ஒரு சமுதாய பொறுப்புள்ள ஒரு பெண்ணா, வருங்காலத்தில் வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு அண்டி இருக்காம, ஒருத்தரோட ஒரு ஆணோட துணை இருந்தால் தான் ஒரு பெண்ணால் வாழ முடியும், இல்லாட்டி இந்த சமுதாயத்தில் வாழவே முடியாது அப்படின்ற நிலை இல்லாமல் சிறப்பாக கொண்டு போய் எப்படி வளர்த்துருக்காரு. அந்த தற்காப்பு கலை வந்துட்டு ஒவ்வொரு பெண்ணுக்கும் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். ஒரு பொது அக்கறை உள்ள ஒரு பெண்ணாக வளர்க்குறாரு. யாருக்கு எப்போ வந்துட்டு உதவி தேவைப்பட்டாலும், அநியாயம் நடந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து தட்டி கேட்கணும். அவங்க நம்ம சொந்தக்காரங்களா இருந்தா தான், தெரிஞ்சவங்களா இருந்தா தான்னு இல்ல. யாருக்கு அந்த மாரி ஒரு நிலை வந்தாலும் நம்ம தட்டி கேட்கணும். அப்பதான் இந்த சமூகமா நம்ம வந்துட்டு நல்லபடியா இருக்க முடியும். அதுதான் சரியும் கூடன்ற மாரி ஒரு நல்ல கருத்து. அதுதான் ஒன்லைனு. அத எடுத்துக்கிட்டு அத த்ரூ அவுட் படம் முழுசாவே படம் வந்துட்டு அதுதான் பேசுது. இந்த மாரி அவங்க வந்துட்டு தைரியமா வளர்றாங்க. இந்த மாரி அவங்க கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பெல்லாம் வந்துட்டு தட்டி கேட்குறாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சொந்தக்காரவங்க யாரா இருந்தாலும் இல்லனாலும் சரி, அந்த மாரி ஒரு விஷயத்துல வந்துட்டு இவங்க ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது, ஒரு தப்ப தட்டி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நடுவுல முக்கிய வில்லன் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா 2, 3 வில்லன் வராங்க. இதுல இந்த வில்லன தூக்குனது இந்த வில்லன், இந்த வில்லன தூக்குனது அந்த வில்லன்ட்டு ஒரு மாரி படிப்படியா வந்துட்டு நல்லபடியாவே கொண்டு போயிருக்காங்க. நெறைய படத்துல வந்துட்டு நெறைய வில்லன் இருந்தாலும், இதுல எவனுமே வில்லன்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தலையடான்ற மாரி இருக்கும். இதுல வந்துட்டு சரியா கொண்டு போயிருக்காங்க அத. படம் ஒவ்வொரு கட்டமும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்டம் அப்படியே மேல போயிட்டே இருக்கு. இது முடிஞ்சோன தான் இந்தா இத விட இந்தா இத பாரு, இந்தா இத பாருன்ற மாரி மேல அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே இருக்கு. பிரச்சனை மெயின் வில்லனோட ஒரு பிரச்சனை ஆகுது. இவங்க பண்ற நல்லதுனால அவன் வில்லனால கெட்டது தானே பண்ணுவான். அவன் பண்ற கெட்டதுக்கு இவன் பண்ற நல்லது வந்துட்டு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. அதுலேருந்து இந்த குடும்பம் எப்படி வெளிய வந்துச்சு, வில்லனை எப்படி இவங்க வந்துட்டு முடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த கதை. இப்படி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டோரி தான். இந்த மாரி நல்லது பண்ணா நல்லது நடக்குன்ற மாரி, யாருக்கு அநியாயம் நடந்தாலும் நம்ம தட்டி கேட்கணும். சும்மா தெரிஞ்சவன் சொந்தக்காரன்னா மட்டும் தான் கேட்கணும்னு இல்ல அப்படின்ற ஒரு நல்ல கருத்து எடுத்திருக்காங்க. அத வந்து உருத்தாவும் எடுத்து முடிச்சிருக்காங்க. திரையில வந்துட்டு காட்சிகளாவும். வந்துட்டு அருமையா இயக்கியிருக்காரு. எந்த இடத்துலயுமே வந்துட்டு சலிப்பு தட்டுறதோ, அந்த மாரி லேக் ஆகுறதோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு சில காட்சிகள், ஒரு சில நெகட்டிவ் இருக்கு. எதிர்மறையான ஒரு சில இது இருக்கு. லாஜிக் மிஸ்டேக் அந்த மாரி. ஆனா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுல ஒரு பொருட்டாவே தெரியாது. படம் முடிச்சுட்டு யாராவது சொன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு, ஆமா என் கரெக்ட்டு தான் இது. இப்படி இருக்கு அப்படின்ட்டு. இயக்குனருக்கு ஒரு பாராட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அருமையான படம் எடுத்திருக்காரு. நடிகர்கள் தேர்வு பார்த்தீங்கன்னா, சிறப்பா பண்ணியிருக்காரு. அர்ஜுன்லாம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு இந்த மாரி. பல டிகேட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த மாரி நல்ல படம் அவருக்கு வந்து. அவரோட ஆக்ஷன் கிங்குன்ற இதுக்கு ஏத்தாம ஃபுல்லா படம் ஆக்ஷன் தான். அடி அடின்னு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அப்படியே நல்லா கத்திக்கிட்டு ஒத்தையா தான் போனேன். தனியா கத்திக்கிட்டு சபாஷ் சூப்பர் அப்பு அப்படின்ட்டு கவுண்டமணி ஐயா மாரி தனியா கை தட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு தான் படம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு அந்த அளவுக்கு. இந்த மாரி நடிகர் தேர்வுல அபிராமியா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அவர் அர்ஜுனா இருக்கட்டும், பிரீத்தி முகுந்தனுக்கு நல்ல படம் இது. ஆக்ஷனு, ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சீன்லாம் வந்து நம்ம இந்த ஹாலிவுட் படத்துல மட்டுமே பார்த்துருப்போம். இன்டோர் சீன்ல இது பண்ணும்போது அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கிட்டு சுத்தி சுத்தி அடிப்பாங்க. அந்த மாரி ஒரு சில சீன்லாம் வந்துச்சு நான் சிதறிட்டேன். என்னடா இது ஃபைட் சீனு இப்படி எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஆ ஃபீமேல் கேரக்டர் பண்ணும்போது அது இன்னும் பயங்கரமா இருக்கு. நம்ம ஒரு மேல் கேரக்டர் பண்ணா சாதாரணமா இருக்கும். ஒரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணும்போது அப்பா பயங்கரம்டா செம்மையா ஸ்டண்ட்டு, இயக்குனரு, கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் பயங்கரம்ன்ற மாரி நம்மளையே சிலிர்க்க வைக்கிற மாரி எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல வேலை பார்த்துருக்காங்க இந்த துறை டெக்னீஷியன்ஸ். அந்த மாரி ஒரு சில சீன்லாம் கேமரா ஷாட்லாம் அப்படியே சுத்தி வச்சு எடுக்குறாங்க. அது எப்படி கரெக்ட்டா சொல்றதுன்னு தெரியல. கரெக்ட்டா ஒரு சில சீன்லாம் அது வெறும் கேமராவோட அந்த ஆங்கிள்க்கே வந்துட்டு அந்த சீன் பயங்கரமா இருக்கும். வசனம்லாம் வந்துட்டு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்கன்னா தான் உதவி பண்ணணும்னு இல்ல. தப்ப தட்டி கேட்கணும்னு இல்ல. யாரா இருந்தாலும் பண்ணணும் அப்டின்ட்டு ஒரு மெயின் கான்செப்ட்டே ஒரு வில்லன்னா கார்ப்பரேட் வில்லன் தான் இதுலயும் வரான். ஒரு கிராமத்த அழிக்க பார்க்குறான். அப்டின்றப்போ அந்த கிராம மக்களுக்காண்டி அவங்களுக்கு இப்டி ஒருத்தவங்க தடுக்குறாங்கன்னே தெரியாது. அங்க ஒரு ஆபத்து வரப்போகுது அது இதுன்ட்டு. இவங்களுக்கு ஆனா அங்க 1000 உயிர், 1500 உயிர் இருக்கு. இவனால அது போகுதுன்னு தெரிஞ்ச உடனே, இவங்க உயிர துச்சமா வச்சு அத வந்துட்டு தடுப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மனநிறைவா இருந்துச்சு. நிஜத்துல நடக்குதோ இல்லையோ கண்டிப்பா நடக்கும்.
இதில் பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்மளும் இதில் கொஞ்சமாவது இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சமாவது நம்மளால் முடிஞ்சதை பண்ணோம் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்குது. இதில் ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி காட்டுவாங்க. அவர் இது பண்ணுவார், ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றம் நடந்திருக்கும். இந்த மாதிரி அதை வந்துட்டு அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு அவன்கிட்ட ஒரு வசனம் இருக்கும். ஏன்டா நாங்கெல்லாம் எதேர்ச்சியா திரும்பும்போது ஒரு பெண் தன்னோட ஆடையை வந்துட்டு சரி பண்ணாங்கன்னா, ஐயோ நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போலன்னு அப்படி படபடக்குது நெஞ்சம். உங்களுக்கெல்லாம் எப்புட்றா இப்படி வந்துட்டு பண்றதுக்கு துணிச்சல் வருதுன்ட்டு அடிச்சு பொளந்து விட்ருவாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரிலேட் ஆகுது. ஆமா கரெக்ட் தான். ஆனா இப்படியும் எப்படி இருக்கானுங்க. எல்லாம் வந்துட்டு வளர்ப்பு தான். இந்த படமே பேஸே வந்து ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா 7 வயசு இருக்கும். அந்த பிரீத்தி முகுந்தனுக்கு வந்துட்டு கதாநாயகிக்கு வந்து 7 வயசு இருக்கும். அப்பயே வந்துட்டு ஒரு சண்டை காட்சியில தான் ஆரம்பிக்குது. அப்படின்றப்போ யாரோ ஒருத்தனுக்கு தப்பு நடக்கும்போது அர்ஜுன் புகுந்து அடிப்பாப்புல. அடிச்சுட்டு அந்த இடத்துலயே வந்துட்டு அந்த 7 வயசு மகள்ட்ட அந்த பிரீத்தி முகுந்தன் சொல்லுவாப்புல. இந்த மாதிரி யாருக்கா இருந்தாலும் நீ வந்துட்டு தட்டி கேட்கணும். அப்படிதான் இருக்கணும் எல்லாரும் அப்படின்ட்டு சொல்லுவாப்புல. அங்க இருந்து அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலயே செட் பண்ணிட்டாங்க மூட. சரி ஓகே இதுதான் படம், இப்படிதான் இதாங்க இப்படிதான் டிராவல் ஆக போகுது அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அந்த உணர்ச்சி வசப்பூர்வமான காட்சிகள் அந்த மக்களுக்காண்டி இவங்க வந்துட்டு அடி உதப்பட்டு உயிரை கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சு போராடுறப்போ அங்க ஒரு சின்ன ஒரு பாட்டு வச்சு அந்த மக்கள் இவங்க வந்துட்டு தடுத்ததுனால தான் அந்த கிராமத்துல உள்ள மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்வியல் பாத்தீங்கன்னா பெருசா காசு சம்மந்தப்பட்டு இருக்காது. அப்படியே அந்த உறவுகள், அந்த மலை, அந்த கிராமம், அந்த சுற்று வட்டாரம் இங்க இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். வெளியே போய் எவ்வளவு ஆயிரம் சம்பாதிச்சாலும் நான் சந்தோஷமா அந்த இங்க இருக்க சந்தோஷம் வராதுன்றதை வந்துட்டு பேசாம உங்களுக்கு வந்துட்டு அந்த மான்டேஜ் இந்த வீடியோலயே காட்டிருப்பாங்க. அந்த ஆடு மாடோட அவங்க பழகுறது, அந்த வயல்வெளியில அவங்க அந்த பயிர்களை எப்படி பண்றாங்கன்றதை காட்டுறது, அந்த இடத்த அவங்க நேசிக்கிறத மான்டேஜ்லயே காட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒரு கருத்தான உருத்தான படம். கண்டிப்பா பெண்கள் எல்லாரும் திரையரங்குல போய் பார்க்கணும். பெண் குழந்தைகள் இருக்க வீட்டுல இருக்க பெற்றோர்கள் கண்டிப்பா பெண் குழந்தைகளோட போய் பாருங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு சில குடும்பம் நம்ம மக்கள் வந்துட்டு ஒரு உந்து சக்தி எடுத்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு தற்காப்பு கலை, பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தற்காப்பு கலை, ஒரு நல்ல நெறிகள் போதிச்சு இப்படித்தான் இருக்கணும், வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும், இதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு போதிக்கிற விதமா நீங்க அது வீட்டில் எவ்வளோதான் சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு படத்துல போய் பார்க்கும்போது அதோட ஒரு தாக்கமே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா குழந்தைகளோட எல்லாரும் போய் திரையரங்குல போய் பாருங்க இந்த படத்தை. உங்க கருத்துக்களை வந்துட்டு நம்ம கருத்து பெட்டியில பதிவிடுங்க. நான் சொன்னது சரியா, இல்லை இது சரியில்லை, இது இப்படி திருப்திகளான கருத்து பெட்டியில பதிவிடுங்க. அதை பத்தி பார்ப்போம். இப்போ 10க்கு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பா 8, 8.5 அங்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படம் தரமா இருக்கு, உருத்தா இருக்கு, உருப்படியா இருக்கு, கருத்தா இருக்கு, உருத்தா இருக்கு. எல்லாரும் திரையரங்குல போய் பாருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.